அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேசலாம். வணக்கம் சார். முதல்ல நிச்சயமா நீங்க தெரிஞ்சிருக்கும், மகாராஷ்டிரா துணை முதல்வர் உயிரிழந்திருக்காரு. அவருடைய இரங்கல் செய்தியை நீங்க முதல்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். அதாவது இந்த ஜூலை 22 அவருடைய பர்த் டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்த் டேட். அந்த டேட் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப ராசியான டேட்டு. அந்த டேட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்சன்ஸை கொண்டு வந்திருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கும் ஜூலை 22 தான் பர்த் ரேட்டு. நான் ரொம்ப மதிக்கும் வெட்டரன் எம்பி ரிட்டா ஜோஷி, அவங்களுக்கும் வந்து யூபி காங்கிரஸ் சேர்ந்தவங்க. ஜானி அதான் முதல்ல காங்கிரஸ் இருந்தாங்க, அப்புறம் பிஜேபிக்கு வந்தாங்க. அவங்களாகட்டும் ஜூலை 22. ஏன் நம்ம டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் அந்த ஜூலை 22, அந்த ஜூலை 22 பிறந்தவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 பவரும் ஒரு இதுவும் இருக்கும் எப்பவுமே. அந்த அந்த டேட்டோட ஸ்பெஷாலிட்டி அது ஜூலை 22. அந்த 22ன்ற டேட் வந்து என்ன சொல்றது, ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க பாருங்க, ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் லீடர்ஸ் இன் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் நீங்க பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது நிறைய பொசிஷன்ஸை வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பார்மதி தொகுதியில வந்து 1991 எம்பியா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீரியடா பார்க்கப்பட்டது வந்து இந்த டிசம்பர் 2024 இந்த ஜனவரி 2026 தான். இந்த டெப்டி சிஎம்மா இந்த ஒரு டைம்லயே இந்த 2 இயர்ஸ் வந்து ஐ மீன் இந்த 2 இயர்ஸ் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷம் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப சாந்தமா அமைதியா டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல வந்து, அதுவும் நீங்க ரூரல் பாலிடிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேஸ்டிஸ்டோட அடையாளம் உங்கள்கிட்ட வரும். பட் ஹி வாஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். அதுதான் வந்து அவருடைய பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கோஆபரேட்டிவ் செக்டர் லீடர்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்குது. அவருடைய பேஸ் தட் இஸ் கோஆபரேட்டிவ் செக்டர், சுகர் மில்ஸ் அண்ட் பேங்க்ஸ்ல தான் வந்து அந்த ரூட்டை எடுத்து அவர் வந்து முதல்ல வந்து he was not an urban politician, he was a rural politician for a very long time. மகாராஷ்டிரா ஸ்டேட்டை பொறுத்தவரை நீங்க ஒரு ரூரல் பொலிட்டிஷியனா வந்து நீங்க வந்து உருவெடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஒன்ஸ் உருவெடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்ல இருந்து நீங்க வரவே முடியாது. நிறைய நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதாவது ஒரு எலெக்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு எலெக்ஷனை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும், எப்படி வந்து முன்னேறணும் அப்படின்றத கரெக்டா பண்ணக்கூடிய விஷயம். 2023 இவர் வந்து இவரோட ஃபேக்ஷன் வந்து பிரிஞ்சு சரத்பவார் ஃபேக்ஷன்ல இருந்து இவர் பிரிஞ்சு வரும்போது எல்லாரும் அவளை வந்து கிண்டல் பண்ணாங்க. இவரால என்ன பண்ண முடியும் அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனா பாருங்க, கிளாக் சிம்பிளை வாங்கி அழகா என்டிஏவோட கோஆபரேட் பண்ணி அது உள்ள போய் திருப்பி ஹி மேனேஜஸ் பொலிட்டிக்கல் இதுதான் நம்ம பார்க்கணும். நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ பொலிட்டீஷியன்னாலே அலிகேஷன் இல்லாத ஒரு பொலிட்டீஷியன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியல. இது ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான லீடர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் பொலிட்டீஷியன் ஷுட் பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் பாக்குறேன் எப்பவுமே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா ஹி கேன் நாட் பி அ பொலிட்டீஷியன் தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். அதாவது இது காலையில எழுந்த உடனே வந்து இது ரொம்ப ஒரு ஒரு சோகமான செய்தியா தான் இருக்கு. என்னன்னு தெரியல, அது வந்து அந்த குஜராத்தோட ஏர் ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், அது யோசிச்சு பாருங்களேன். காலைல எழுந்திருப்பாரு, பல் தேய்ச்சிருப்பாரு, குளிச்சிருப்பாரு, அவங்க ஒய்ஃப்ட பேசியிருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரா இல்லையான்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் நிச்சயமா சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போவோம்னு நினைக்கிற போது இந்த மாதிரி துரதிருஷ்டமான சம்பவம் நடக்கும்போது அது என்னன்னே சொல்ல தெரியலங்க. அதுதாங்க ஒண்ணு. ஆனா you cannot see a person, அவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அப்படிலாம் நீங்க சொன்னா கூட அவரை மாதிரி ஒரு 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 வின் பண்ண ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது. அவர் எங்க மாறி எந்த சைடு போனாலும் அவரால் ஜெயிக்க முடியும்ன்ற காமிச்சார் நிறைய டைம்ஸ். எல்லா வாட்டியும் ஜெயிக்க முடியாது, நிறைய வாட்டி வந்து ஷோன்ட்டு. இது நிச்சயமாக இந்திய பாலிடிக்ஸ்கே இது ஒரு சோகமான நாளா தான் இருக்கும். கட்சிகள் வேறு, ஆட்சிகள் வேறு, காலங்கள் வேறு, ஆனால் மனிதர்கள் என்பது உண்மை. எல்லாரும் மனிதர்கள் தானே. இது யாருக்கு நடந்தாலும் இது கவலையான விஷயம். இதுவும் ரொம்ப ரொம்ப கவலையான விஷயம். அதாவது அவர் லைஃப்லயே ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீரியடா இருந்தது வந்து அவர் இப்போ டெப்டி சிஎம் பாத்தீங்களா, ப்ராப்ளமே இல்லைங்க இந்த வாட்டி.
அவர் பாட்டு அவர் துறையை எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஃபட்னாவிஸ் ஜூலை 22 பிறந்த ஃபட்னாவிஸுக்கும் அஜித் பவாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மகாராஷ்டிரால. பட் இது இவ்வளவு துரதிருஷ்டமா போகும்னு யாரும் எதிர்பார்க்கலங்க. சரி, இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆளுமையில இருந்த ஒரு தலைவர் கூட இவர். ஒரு கூட்டுறவு வங்கியினுடைய அந்த அந்த விஷயம் அதுல இருந்து இவர் வந்துட்டு மெல்ல மெல்ல அரசியல்ல இணைஞ்சிருந்தார். அப்ப 2026 ஏன்னா இந்த எலெக்ஷன் என்னவோ தெரியல, எல்லா வருடத்தை விட நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த நாடாளுமன்றம் அப்படின்னும் பொழுது இவருடைய அந்த பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு சார்? இல்லைங்க, நீங்க இவருடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாங்கன்றத இவரால ஹி கேன் கோ ஆன் ஆல் டேபிள்ஸ். அவரால் காங்கிரஸ்டையும் பேச முடியும், அவரால் அவங்க மாமாட்ட ஒரு சண்டை, ஆனா ஜாலியா மாமா போய் பார்த்து மாமா நல்லா இருக்கியா மாமான்னு கேட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். அதுதான் இவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. பாலிடிக்ஸ் தனியா பார்த்தவர், ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியா பார்த்தவர். ரைட். மகாராஷ்டிராவோட இந்த சுகர் கேன் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து இவருடைய டைம்ல தான். நிறைய பேர் பேச மாட்டாங்க. அதாவது ஒன் ஷுட் யூஸ், நீங்க வந்து ரூலிங் பார்ட்டில இருக்கீங்களோ அப்போசிஷன் பார்ட்டில இருக்கீங்களோ, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகணும்னு நினைச்ச ஒரு விதத்துல வந்து அவரும் ஒருவர். ரைட். பட் இது எல்லாத்துக்கும் மீறி எல்லாரும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு நபராக தான் இருந்தார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க பாருங்க, என்சிபியை விட்டு தைரியமா வெளில வந்து 2023 கிளாக் சிம்பிள் வாங்குறார், வாங்கிட்டு என்டிஏல சேர்றார். என்டிஏல சேர்ந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு. எலெக்ஷன் செய்தது டெப்டி சிஎம் ஆனார். அந்த ஒரு வில்லு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசு. அந்த வில்லுக்கு வந்து ஒரு பெரிய பவர் உண்டு பாலிடிக்ஸ்ல. வில்லுக்கு எப்போ வில் எல்லாம் ஒண்ணுதான். அந்த வில்லுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய 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 பவர் உண்டுங்க. அது வந்து இவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். எனக்கு என்னன்னா வந்து இன்னும் இந்த ஃபுல் டேர்ம் முடிச்சுட்டு போயிருந்தாருன்னா வந்து அவருக்கு கூட அப்படின்னு அனதர் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் போயிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ஓகே. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கும்ல எல்லாருக்கும். அவரை பொறுத்தவரைக்கும் ஐடியாலஜியே கிடையாது. வின் பண்ணாதான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். சோ எதுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேணும்? ஐ ரிமெம்பர் ஐ பிலீவ் இன் 3 திங்ஸ்ன்னு சொல்லுவார் அவர். PPAன்னு வர்றாரு. பிராக்மேட்டிக், பவர் சென்ட்ரிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸை மட்டும்தான் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன். மக்களுக்கு நல்லது பண்ணா என்ன ஜெயிச்சிருவான். இதுக்கு வந்து எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது பாலிடிக்ஸ்க்கு. யூ சர்வ் ஃபார் பீப்புள், யூ வில் வின் அப்படின்னு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போனா, ஐ திங்க் ஒன்லி பர்சன் உங்களுக்கு மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல காங்கிரஸோடய ஒர்க் பண்ணி, சிவசேனாவோடய ஒர்க் பண்ணி, பிஜேபியோடய ஒர்க் பண்ணி 3 கேம்ப்டையும் நல்ல பேர் எடுத்தவர். அதுதான் இதுல பியூட்டி. இப்போ நீங்க எல்லாத்தையும் இருந்தா அவர் வேஸ்ட்பா, அவர் இப்படி பண்ணுவாருப்பா, அவர் இப்படி பண்ணுவாருன்னா 3 கேம்ப்லயுமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல பேர் வச்சிருந்தாரு. அதாவது நீ நல்லது செஞ்சா வரலாம், இதுக்கு வந்து எதுக்கு இந்துத்துவா, சோசியலிசம், காந்தி பாலிடிக்ஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற ஒரு இது. இதை நோக்கி தான் இந்தியன் பாலிடிக்ஸ் போகுது இன்னைக்கு. இதை நோக்கி தான் இந்தியன் பாலிடிக்ஸ். நம்ம தந்தை டிபேட்ஸ் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நோ மோர் இந்த இசம், இந்துயிசம், பெரியாரிசம், அந்த இசம் இந்த இசம்லாம் கிடையாது. எதர் யூ பர்ஃபார்ம் ஆர் யூ கெட் அவுட். அந்த ஒரு ரேஞ்சுக்கு இந்தியன் பாலிடிக்ஸே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இந்த மாதிரி பாலிடிக்ஸை வந்து இப்போ பண்றது ஓகே, எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப நாளா அதை அடாப்ட் பண்ணிட்டு இருந்தவர் தான் அவர். அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வெரி சிம்பிள். PPA, பிராக்மேட்டிக், பவர் சென்ட்ரிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த 3மே இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றவர். ஒரு பெரிய இழப்புங்க, இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அரசியல்வாதினா விமர்சனம் இருக்கும், விமர்சனம் இல்லாத அரசியல்வாதி கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இழப்பு தான் இந்தியாவுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.